அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அவர் வயின் விதும்பல். குறள் எண் 1267. புலப்பேன் கொள் புல்லுவேன் கொள்ளோ கலப்பேன் கொள் கண் அன்ன கேழில் வரின். கண் போன்ற மிக நெருங்கிய உறவினர் திரும்பி வரும் பொழுது நான் புலப்பேனா, ஊடல் கொள்வேனா, புல்லுவேனா, ஓடிச் சென்று தழுவுவேனா, அல்லது கலப்பேனா, இரண்டர கலந்து விடுவேனா? Will I have love fight, go and hug, or mix completely while seeing my very close relative who is like my eyes? என் துளிப்பா, கண்ணான கணவர் கண்டு ஊடுவேனா கூடுவேனா ஒன்றாக கலப்பேனா? கண்ணான கணவர் கண்டு ஊடுவேனா கூடுவேனா ஒன்றாக கலப்பேனா? கவிப்பேரரசு அவர்களுடைய உரை. வருவார் என் கண்ணுக்கு கண்ணான காதலர், வந்ததும் என்னை நினையாதிருந்த நெடும் பிரிவை எண்ணி பிணங்கி நிற்பேனா? நெடுந்தூரம் கடந்து வந்ததால் மன்னித்து தழுவிக் கொள்வேனா? இவை இரண்டுமே செய்ய மறந்து வேட்கை தீர கலப்பேனா? இந்த மூன்றிலே யாது செய்வேன் அப்படின்னு கேட்கிறார். இதுதான் ஒரு பெண்ணினுடைய நிலை. தன்னுடைய தலைவன் திரும்பி வரும் பொழுது அவன் திரும்பி வர வரைக்கும் அதில் ரொம்ப கோபம் இருக்கும். அந்த கோபத்தை அவன் வந்த உடனே போய் அவனை பாரு, என்ன பண்றான் பாரு, அவன்கிட்ட பேசுவான்னு பாரு, நான் மூஞ்சி இப்படி திரும்பிக்கிறேன் இப்படிமே அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா தலைவன் வருவான், வந்தோடனே என்ன பண்ணலாம் நினைப்பா, ஓடி போய் தழுவிக்குவான். ஒருவேளை அப்படி நான் ஊழல் கொள்வேனா, இல்லை இப்படி போய் அவனை தழுவிக் கொள்வேனா, இந்த ரெண்டையுமே விட்டுட்டு வந்தோடனே அவனை கட்டி பிடித்து அவனுடன் இரண்டரை கலப்பேனா அப்படிங்கிற அந்த மூன்று விதமான மனப்பாங்கை, மூணு விதமான இருதலை கொல்லி சொல்லுவாங்க, இது முத்தலை கொல்லி. அப்படி தலைவியினுடைய மனநிலை இருக்குது அப்படின்னு வள்ளுவர் படம் பிடிச்சு காட்டுறாரு. இன்னும் அவளுக்கே ஒன்றும் புரியல. இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது குழந்தைகளோட சில சந்தத்தில் நம்மகிட்ட கோவிச்சுக்கும், என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு பேசாம இருக்கும். அது கொஞ்ச நேரம் அந்த கோபம் தலைவிக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனா அதே மாரி அவன் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கான்னு அவனை பார்த்த உடனே அவனுடைய இவ்வளவு நாள் தனிச்சு அவனு தானே இருக்கான், அவனுக்கு அந்த உணர்வு இருக்குமில்ல அப்படின்னு பார்த்த உடனே அந்த மகிழ்ச்சி கடலில், அந்த அன்பில், அந்த காதலில் போய் கட்டிப்பிடிச்சு போலா, அல்லது ரெண்டுமே பார்க்காம உடலும் கிடையாது கட்டிப்பிடிக்கிறதும் கிடையாது, நேரடியாக கூடல் என்று சென்று விடுவாளா அப்படிங்கிற ஒரு மனநிலையில சென்று விடுவேனோ அப்படிங்கிற மனநிலையில தலைவி இருக்கிற மாதிரி வள்ளுவர் இங்க சொல்றாரு. இதுக்கு ஒரு பாடல். மல்லிகை பஞ்சனை இட்டு மெல்லிய சிற்றடை தொட்டு மோகம் தீர்க்கவா, மன்மத மந்திரம் சொல்லி வந்தனள் சுந்தரவள்ளி ராகம் சேர்க்கவா, கொடியிடை ஒடிவதன் முன்னம் மடியினில் எடுத்திடவா, மலர் விழி மயங்கிடும் மன்னம் மதுரசம் கொடுத்திடவா, இரவு முழுதும் உறவு மழையிலே இருவர் உடலும் நனையும் பொழுதிலே, ஒருவர் கவிதை ஒருவர் விழியிலே, கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள், மீரா வருவாழா கண்ணன் கேட்கிறான், மாலை மலர்ச்சோலை நதியோரம் நடந்து என்று வாலி எழுதி மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தில் இளையராஜானுடைய இசையில் கே.ஜே. யேசுதாசும் சித்ராவும் பாடியிருப்பார்கள். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு அந்த பத்தியும் ஒவ்வொரு விதமான ஒரு டியூன்ல இருக்கும், ஒரு சுருதியில் இருக்கும். நீங்க அந்த பாட்டை முன்னாடி கேட்டு பாருங்க. ரொம்ப அற்புதமான பாடல், நல்ல கவித்துவமான பாடல், காமத்துவமான பாடலும் கூட. இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. இதுல என்னன்னா, உறவு நெருங்கிய ஒரு கேளின்னு சொல்றாரு. கணவன் முன்னாடி சொல்றது கேளுங்கிறார். அவளுக்கு கோபமா இருக்குது, இவன் கணவனாக தான் விட்டு போயிருப்பானா, அதனால அவனை எனக்கு சொந்தக்காரன் இல்லைன்னு சொல்லிடலாமா? அப்படி சொல்ல முடியுமா? அவனுக்கு சொந்தக்காரன் தானே, அதனால கேளின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது கண் போன்றங்கிற, அங்கதான் முக்கியம். கண் மருத்துவராக எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கண் போன்ற என்று சொன்னதற்கு. கண் போன்ற கணவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை எதுகை முனைக்காக சொன்னாரான்னு தெரியல, இல்ல உண்மையிலேயே கண் மாதிரி கணவன் ரொம்ப முக்கியம், நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு கணவன் முக்கியம்னு தலைவன் நினைச்சு சொல்லியிருப்பா அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னாரான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் இது கண் மருத்துவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய குறள். புலப்பேன் கொல் புல்லுவேன் கொல்லோ கலப்பேன் கொல் கண் அன்ன கேழில் வரின். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினத்திரலை அப்படிங்கிற சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம். நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.